விநாயகர் சதுர்த்தியை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி கோரிக்கை. கும்பகோணத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் 786 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவுள்ள கும்பகோணத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள தலைமை விநாயகர் குறித்த பத்திரிகை வெளியீட்டு விழா ஆடி அமாவாசை தினமான இன்று மடத்து தெருவில் உள்ள ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. சிறப்பு பூஜையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு குருமூர்த்தி தலைமை வகித்தார். இதையடுத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழக அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். இதற்கான உத்தரவை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறப்பிக்க வேண்டும் என்றார். மேலும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா நிகழ்ச்சிகளில் முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் அரசு பதவி வகிப்பவர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். கும்பகோணத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு முழு விடுமுறை அளிக்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மொத்தம் 786 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி தெரிவித்தார். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனை